ரயில்வே பணியாளர் ஒருத்தர் பெண்களுடைய கைப்பைகளை திருடி 50க்கும் மேற்பட்ட கைப்பைகளை வீட்டுல வச்சிருந்ததால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 11 பவுன் தங்க நகையோட போன ரயில்வே ஊழியரை கைது செஞ்சிருக்காங்க ரயில்வே போலீசார். எங்க என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. மதுரை கேப்பூதரை சேர்ந்தவங்க ஜேசு மேரி. இவங்க கடந்த 22ஆம் தேதி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில மருத்துவரா பணிபுரியற அவருடைய மகனான ஜஸ்டின் ஆரோக்கியராஜை பாக்குறதுக்காகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட போயிட்டு கடந்த 27ஆம் தேதி காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் போடி ரயில் மூலம் மதுரை ரயில் நிலையத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க. இந்த நிலையில 2 பேக்குகளோட மதுரை ரயில் நிலையத்துல இறங்க முற்பட்டிருக்காங்க. அப்ப மர்ம நபர் ஒருத்தர் ரயிலிருந்து இறங்குறதுக்கு உதவி பண்றதா சொல்லி பேக்க வாங்கிய நிலையில 6 பவுன் தங்க வளையல்கள் 5 பவுன் தங்க சங்கிலியோட இருந்த பையோட அங்கிருந்து மாயமாயிருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச ஜேசு மேரி மதுரை ரயில்வே காவல்துறை கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செஞ்ச ரயில்வே காவல்துறை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஜேசு மேரி கிட்ட இருந்து தங்க நகையோட இருந்த பேக்கை வாங்கிட்டு போனது ரயில்வேல மெக்கானிக்கல் பிரிவுல உதவியாளரா பணிபுரிய செந்தில்குமார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அவரை கைது செஞ்ச காவல்துறையினர் அவர் வீட்டுல சோதனை நடத்தி பேக்கை கைப்பற்றி 11 பவுன் தங்க நகைகளை மீட்டிருக்காங்க. தொடர்ந்து அவருடைய வீட்டுல நடத்தின சோதனையில 50க்கும் மேற்பட்ட பெண்களுடைய கைப்பைகள் இருந்ததும் அந்த பைகள் பிரிக்கப்படாம இருந்தது காவல்துறையோட விசாரணையில தெரிய வந்த நிலையில பைகள் இருந்த 4 லேப்டாப்புகள் 50 ஷோல்டர் பேக்குகள் மற்றும் கைப்பைகளை கைப்பற்றியிருக்காங்க. ரயில்வே ஊழியர் ஒருத்தரே பெண்களுடைய பேக்குகளை குறி வச்சு திருடின சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.